ஒரு ராஜாவுக்கு பல யானைகள் இருந்தன. ஆனால் ஒரு யானை மிகவும் சக்தி வாய்ந்த, கீழ்ப்படிதலான, விவேகமான மற்றும் சண்டை திறன்களில் திறமையானதாக இருந்தது. பல போர்களில் போர்க்களத்தில் அனுப்பப்பட்டு ராஜாவுக்கு வெற்றியை பெற்று திரும்பி வந்தது. எனவே ராஜாவின் மிகவும் விருப்பப்பட்ட யானையாக அது மாறியது. நாட்கள் ஓடியது. யானைக்கும் வயசாகியது. இப்பொழுது யானைக்கு முன்பு போல போர்க்களத்தில் போர் செய்ய முடியவில்லை. எனவே இப்பொழுது மன்னர் அதை போர்க்களத்திற்கு அனுப்பவில்லை. ஆனாலும் அவரது அணியின் ஒரு பகுதியாகவே யானை இருந்தது. ஒரு நாள் யானை தண்ணீர் குடிக்க ஏரிக்கு சென்றது. ஆனால் அதன் கால்கள் சேற்றில் சிக்கி பின்னர் மூழ்கியது. அதிக முறை முயன்றும் சேற்றிலிருந்து அதன் காலை அகற்ற முடியவில்லை. யானை சிக்கலில் இருப்பதாக அதன் அலறல் சத்தத்தின் மூலம் மக்கள் அறிந்து கொண்டனர். யானை சேற்றில் சிக்கிய செய்தி ராஜாவையும் சென்றடைந்தது. ராஜா உட்பட ஊர் மக்கள் அனைவரும் யானையை சுற்றி அதை சேற்றிலிருந்து வெளியேற்ற பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் நீண்ட நேரம் முயன்றும் பயனளிக்கவில்லை. அப்பொழுது ஒரு குரு சென்று கொண்டிருந்தார். குரு முதலில் சம்பவ இடத்தை பரிசோதித்தார். பின்னர் ஏரியை சுற்றி போர் முரசு இசைக்க வேண்டும் என்று ராஜாவுக்கு பரிந்துரைத்தார். சேற்றில் சிக்கிய யானை முரசு வாசிப்பதன் மூலம் எப்படி சேற்றிலிருந்து வெளியே வரும் என்று எல்லோரும் வினோதமாக பார்த்தார்கள். போர் முரசு ஒலிக்க தொடங்கியவுடன் அந்த யானையின் உடல் மொழியில் மாற்றம் ஏற்பட்டது. முதலில் யானை மெதுவாக எழுந்து நின்று பின்னர் சேற்றிலிருந்து தானாகவே வெளியே வந்தது. அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. யானையின் உடல் பலம் குறைந்து விடவில்லை. அதற்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் மட்டுமே இருந்தது. மனிதர்கள் வாழ்வில் உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்ள சிறந்த குறிக்கோள்கள், அதற்குரிய சிந்தனை மற்றும் மனநிலைமையை பராமரிக்க வேண்டியது அவசியம். மேலும் எந்த சூழலிலும் விரக்தி அடையக்கூடாது. சவாலான காலத்தில் நாம் அனைவரும் நம்மையும் நம்மை சுற்றியுள்ள மக்களையும் நம்பிக்கையுடனும் உற்சாகப்படுத்த வேண்டும். போர் முரசு கொட்டுவது போல்.